அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. நம்மளை சுவனத்திற்கு கொண்டு சேர்த்து நரகத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு அமலை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய், யா ரசூலுல்லாஹ், என்னை சுவனத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு தூரமாகவும் ஆக்கும் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை சுவனத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு தூரமாகவும் ஆக்கி உங்களை இரு உலகிலும் சமநிலையில் வைக்கும் ஒரு அமல்தான் உங்கள் நாவை நீங்கள் கட்டுப்படுத்துவது என்று கூறினார்கள். நம்ம பண்ற பல ஹராம்கள்ல அதிகப்படியான தீமை நம்ம நாவினால் செய்யும் பாவங்களாகும். அதுவும் எந்த அளவுக்குன்னா, காலையில நம்ம எந்திரிக்கும் போது நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே நாக்கு கிட்ட, எங்களுக்காக அல்லாவை பயந்து கொள், ஏனெனில் நீ காரணமாக எங்களை அல்லாஹ் தண்டிப்பான், மேலும் நீ சீராக இருந்தால் நாங்களும் சீராக இருப்போம் என்று கூறும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு இடையிலேயே ஃபித்னாக்கள் உண்டாவது ஒருவரோட நாக்குனாலதான். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட தவறாக பேசி அவங்க மனச புண்படுத்தி அந்த குடும்பம் ரெண்டா பிரியறதுக்கான காரணமே ஒருவர் அவங்களோட நாக்க கட்டுப்படுத்தாம இருக்கிறது தான். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க நமக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்ல அப்படின்னா நம்ம சும்மா இருக்கிறதே ரொம்ப நல்லது. நமக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக இன்னொரு நபரோட மனச நம்ம என்னைக்குமே புண்படுத்த கூடாது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் நமது நாக்கை கட்டுப்படுத்தும் திறமையை தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.